ஜெபிக்க வேண்டும். இருக்கிற இடத்துல தயவு செய்து கொஞ்சம் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஜெப சிந்தனையோடு இருப்போம். ஜெபிக்க தெரிஞ்சவங்க ஜெபிக்கணும், ஜெபிக்க தெரியாதவர்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் திருச்சபைக்கு கொண்டு வரணும். நீங்களும் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மோடு அநேகர் கை கோர்த்திருக்கிறாங்க. நான் பாஸ்டர்கிட்ட பேசும்பொழுது இந்த திருச்சபையில் நிச்சயமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்பதில் எல்லோரும் ஆர்வமாக இருக்கிறாங்க. நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இன்னைக்கு அநேக மாற்றுத்திறனாளிகள் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க, திருச்சபைக்கு போகாமல் இருக்கிறாங்க. சில இடங்களிலே அவர்கள் போவதற்கு வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா திருச்சபை இருக்கிற இடமும் இவங்க இருக்கிற இடமும் தூரமாக இருக்கும். இன்னொன்று, நம்ம திருச்சபைக்கு போனால் நம்மை ஒரு மாதிரியாக பார்ப்பார்களோ, ஒரு ஏளனமாக பார்ப்பார்களோ என்கிற ஒரு எண்ணம் சில மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கிறது. அது உண்மைதான். சிலருக்கு இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த கடற்கரையோர மாவட்டங்கள், நம்ம தூத்துக்குடி மாவட்டம்லாம் நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு மாவட்டம். ஆனால் வட மாவட்டங்கள், நீங்கள் தென் மாவட்டத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம், அப்படியே அதை தாண்டி புதுக்கோட்டை, தஞ்சாவூருடைய சில பகுதி, நாகைப்பட்டினம் முழுமையாக கடற்கரை மாவட்டம் தான். அதே போல திருவாரூர் மாவட்டம், மயிலாடுதுறை, கடலூர் வரை இந்த கடற்கரை ஓர மாவட்டங்களில் அநேக மாற்றுத்திறனாளிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படலைங்க. அவங்கெல்லாம் திருச்சபைக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அவர்களை இப்பொழுது நம்முடைய நிறுவனத்தின் சார்பாக, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அவங்களை நேரடியாக நம்முடைய ஊழியர்கள் நேரடியாக சந்திக்கிறார்கள். அவர்களை பார்த்து பேசுகிறார்கள், அவர்களை விசாரிக்கிறார்கள். ஆங்காங்கே சில தன்னார்வ பணியாளர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அடுத்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தை டாக்டர் பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அக்டோபர் மாதத்தில் அங்கே ஒரு ஜெபம் நடத்த வேண்டும். அங்கே உள்ள மாற்றுத்திறனாளிகளை நாம் ஒருங்கிணைத்து ஒரு ஜெபம் நடத்த வேண்டும் என்று திட்டமிடுகிறோம். இப்படி பல கடற்கரை மாவட்டங்களையும் நம்ம ஒருங்கிணைக்கிறோம். அதனால நம்ம மட்டும் இல்லைங்க, நீங்களும் நானும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா போதாது. ஆனால் அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாற்றுத்திறனாளிகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். அவங்களும் ஆண்டவரை ஆராதனை செய்யணும். இல்லை, நம்ம அந்த பிள்ளைங்களுக்காக, நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நம் ஜெபிக்க வேண்டாமா? எல்லோரும் இருக்கிற இடத்துல, ஏசப்பா என்னை போன்று பாதிக்கப்பட்டுள்ள அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக ஜெபிக்கிறோம்னு சொல்லுங்க. அந்த மாற்றுத்திறனாளிகள் எப்படியாகிலும் உம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் வாரம் வாரம் திருச்சபைக்கு வர வேண்டும். அருகாமையில் உள்ள திருச்சபைக்கு அவங்க போவாங்க. ஜெபமா, நம்ம சகோதர சகோதரிங்க, நீங்களும் நானும் பரலோகம் போனா போதாது. அந்த பிள்ளைகள், அந்த சகோதரர்கள் சகோதரிகளும் பரலோகம் வரணும்ல. அவங்களும் இயேசுப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்ல. யார் செய்வா? நீங்க நிறைய மாற்றுத்திறனாளிகள் ஆண்டவர் தொட்ட உடனே ஆண்டவர் நல்லா ஏற்றுக்கொள்றாங்க. சில மாற்றுத்திறனாளிகள் திருச்சபை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கூட மாற்றுத்திறனாளிகளை கண்டுகொள்றது இல்லைங்க. அவங்க கூட மாற்றுத்திறனாளிகளை கண்டுகொள்வதில்லை. சமீபத்தில் ஒரு ஊழியரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படி சாட்சியை நான் கேட்டேன். ஆனால் நம்ம மாற்றுத்திறனாளி மத்தியில் ஊழியன்னு ஒன்று அப்படி பின்வாங்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளே மாற்றுத்திறனாளி ஊழியத்தில் பின்வாங்கும் பொழுது மற்றவர்களை பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய மாற்றுத்திறனாளிகள் திருச்சபை வச்சிருக்கிறாங்க.
அவர்களெல்லாம் நம்மை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டுமே என்று அவங்களுக்கு அந்த பாரம் வரல. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு இந்த பாரத்தை கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாதுங்க. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும். நம்ம ஜெபம் பண்ணுமா, இசப்பா இந்த கடற்கரை ஓரத்தில் உள்ள மாவட்டங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னு சொல்லுங்க. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக குறிப்பாக நம்முடைய அருகாமையில் உள்ள விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டம், அதை தொடர்ந்து அப்படியே புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் வரை இங்குள்ள எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்காக இசப்பா இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே கண்டுகொள்ள வேண்டுமே. இவங்கெல்லாம் திருச்சபைக்கு வரணும் ஆண்டவரே. இவர்களுக்கு உடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் எப்படியாகிலும் இவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். ஜெபமா ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பாருங்க. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா உடைய சுவிசேஷம் எனக்கு சொல்லப்பட்டது, நான் இன்னைக்கு சர்ச்சைக்கு போறேன், நான் குடும்பமா போறேன். ஆனால் என்னை போல மாற்றுத்திறனாளி எத்தனை பேர் இருக்கிறாங்கப்பா, எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்கப்பா. அந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் சர்ச்சைக்கு வரணுமே, அவங்களும் பரலோகத்தில் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டுமே. நம்மை போன்ற சகோதர சகோதரி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பு தகப்பனே, மாற்றுத்திறனாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நான் இவ்வாறு பிறந்து விட்டேனே, என் பெற்றோருக்கு நான் பாரமாய் இருக்கிறேனே என்று சொல்லி புலம்புகிற ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் நான் பாதிக்கப்பட்டு விட்டேன், எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லையா என்று கலங்கி கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். சில இடைவெளியில் மாற்றுத்திறனாளிகளாகி விடுகிறார்கள். சில விபத்தின் காரணமாக, சிலர் பயங்கரமான நோயின் காரணமாக பாதிக்கப்பட்டு கண்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை, கால்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஆகிவிடுகிறார்கள். ஐயோ ஐயோ, அந்த பிள்ளைகளுடைய நிலைமையை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு யாருடைய சுவிசேஷத்தை சொல்லுவார்? ஐயோ, நான் திருச்சபைக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறேன், இனி ஒரு மாதிரி பார்ப்பார்களோ, ஏளனமாய் பார்ப்பார்களோ என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கிறதே என்று கண்ணீரோடு இருக்கிற அந்த மாற்றுத்திறனாளிகளை பாருங்க தகப்பனே. இயேசுப்பா, இந்த ஊழியமானது அந்த பிள்ளைகளை எல்லாம் தேடி சென்று கொண்டு இருக்கிறது. ஆமாண்டவரே, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அக்டோபர் மாதத்தில் அங்கே உள்ள மாற்றுத்திறனாளிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கூடுகை நடத்த திட்டமிடுகிறோம். அநேக மாற்றுத்திறனாளிகள் இந்த இடத்துல பங்கு பெறட்டும் ஐயா. அதை தொடர்ந்து தகப்பனே ஆண்டவரே, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டம், மயிலாடுதுறை, கடலூர், இந்த மாவட்டங்களுக்கு ஆச்சரிக்கிறோம். எங்களை போன்ற சகோதர சகோதரிகள், கண்களை இழந்தவர்கள், கால்களை இழந்தவர்கள், கைகளை இழந்தவர்கள், யார் தகப்பன் ஏதோ ஒரு உடல் உறுப்பு பாதிக்கப்பட்ட நிலைமை, மாற்றுத்திறனாளிகளாய் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு ஆச்சரிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள்லாம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும். அவர்கள் எல்லாம் திருச்சபைக்கு வரட்டும் ஐயா. தேவன் உதவி செய்யும் ஐயா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாவனை நடத்துங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார். தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்து சரி, இரண்டாவது, எப்பொழுதுமே நாங்கள் ஆகஸ்ட் 15 ஒரு கூடுகை எப்பொழுது நடத்துவோம். நம்ம இப்போ வாரந்தோறும் திருச்சபை நடத்தினாலுமே
ஆகஸ்ட் 15 ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் கோவில்பட்டியில் நாங்கள் எப்பொழுது வைப்பது உண்டு. அந்த கோவில்பட்டி பகுதியில் வைக்கும் பொழுது இந்த கிறிஸ்மஸுக்கான காரியங்களை வெளியிடுவோம். ஏனென்றால் நமக்கு ஒரு 3.5 மாதங்கள் தான் இருக்கிறது நம்முடைய கிறிஸ்மஸ். அந்த டிசம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 800க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறோம். இந்த ஆண்டும் அதே போல திட்டமிட்டிருக்கிறோம். குறிப்பாக தூத்துக்குடியில் கிறிஸ்துமஸ் அன்று டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஒரு மெகா கிறிஸ்துமஸ் ஒரு 200-250 குடும்பங்களுக்கு உதவி செய்ய திட்டமிடுகிறோம். ஆண்டவர் அந்த தேவைகளை சந்திக்க வேண்டும். இதை போன்று பல பகுதிகளில் விருதுநகர் மாவட்டம், புதுக்கோட்டை, நாகை மாவட்டத்தில் பொங்கல் டயத்தில் அந்த பொங்கல் விடுமுறை நாட்களில் நடத்தலாம் என்று இருக்கிறோம். தரங்கன்பாடி பகுதியில் ஆண்டவர் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஒரு 800லிருந்து 1000 பேருக்கு நம்ம ப்ராஜெக்ட் போடுகிறோம். பண தேவைகள் அதிகம் உண்டு. அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். அத்துணை மாற்றுத்திறனாளிகளுக்கும் நம்ம என்னென்ன உதவிகள் செய்ய திட்டமிடுகிறோமோ அந்த உதவிகளுக்கான தேவைகள் நமக்கு முழுமையாக சந்திக்கப்படும். நவம்பர் 15க்குள்ளே எல்லாமே ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம தேதிகள் டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். டிசம்பர்லேருந்து எங்கெங்கெல்லாம் நம்ம இந்த கூடுகை நடத்த போகிறோம் என்று நம்ம திட்டமிடுவோம். இந்த தேவைகள் நமக்கு நவம்பர் 15க்குள்ளே எல்லாமே ஆண்டவர் நம்ம முடித்து கொடுக்க வேண்டும். நமக்கு மட்டும் எல்லாம் கிடைச்சா போதாதுங்க. நமக்கு மட்டும் உதவிகள் கிடைச்சா போதாது. கோவில்பட்டி மக்களுக்கு மட்டும் மாதம் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கல. எல்லா மக்களுக்கும் உதவி செய்யணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா என் கையிலையோ ஆக்னஸ் கையிலையோ எங்கள் கையில் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் சாதாரண பாடுள்ள மனிதர். நாங்கள் என்ன செய்கிறோம்? உழைக்கிறோம், வேலைக்கு போகிறோம். அதில் இருக்கிற வருமானத்தில் என்னுடைய தசம பாகத்திலிருந்து எடுத்து நாங்கள் செய்கிறோம். சில நண்பர்கள் நம்முடைய ஊழியத்தின் மீது வாஞ்சை உள்ளவர்கள், நம்முடைய ஊழியத்தின் மீது நம்முடைய பாரம் உள்ளவர்கள் இது தாங்கிறாங்க. அதை கொண்டு நாங்கள் அநேக இடத்திற்கு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நாங்களும் ஒரு எளியாவை போன்று பாடுள்ளவர்கள் தான். எவ்வளவுதான் நாங்கள் எங்களால் முடிந்தவளவு செய்ய முடியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒவ்வொரு மாதம் நமக்கு உதவி வரணும்னா நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவர் நம்மளுடைய தேவைகளை பரத்திலிருந்து தேவன் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆகாயத்து பறவையை கவனிக்குப்பார். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா நம்மையும் பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப நம்முடைய விசுவாசம் எங்கே சென்று விட்டது? என் கோவில்பட்டி வாரம் திருச்சபைக்கு வர்ற மக்கள்கிட்ட நான் தான் சொல்லுவேன், நீங்க ஜெபம் எனக்கு வேணும் கேட்காதுங்க. என்னை போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கும் கொடுங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கப்படுகிற அரிசியாக இருந்தாலும் சரி, மளிகை பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை வைத்து நாங்கள் ஜெபிப்பது, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்தது போல இதை விட பெஸ்டானதை, நல்ல பெஸ்டானதை மற்றவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இப்போ வர அதை தான் சொல்கிறோம். ஒரு சாப்பாடை வச்சாலும் எங்களுக்கு கொடுத்த தேவன் இல்லாதவர்களுக்கு இதை விட பெஸ்டானதை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் இங்கே என்ன செய்வார்? உங்களை கொடுக்கக்கூடியவராக மாற்றுவார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுமா? கிறிஸ்மஸ் காலங்களுக்காக டிசம்பர் 25ஆம் தேதி கோவில்பட்டி தூத்துக்குடியில் வைத்து நம்ம நடத்த திட்டமிடுகிறோம். ஆண்டவர் அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும். அதே போல் பல மாவட்டங்களிலே நாம் தேதிகளை ஃபிக்ஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 800லிருந்து 1000 மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் உதவி செய்ய தீர்மானித்திருக்கிறோம். ஆண்டவர் எல்லா தேவைகளையும் பரத்திலிருந்து சந்திக்கும்படியாக ஜெபிப்போம். அவருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாட இருக்கிற நாம் இப்பொழுதே நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். இதற்காக தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன் அட்வான்ஸாக நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அதற்காக என்ன செய்யணும்?
ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் சேர்ந்து ஏசப்பா டிசம்பர் மாதத்திற்காக ஜெபிக்கிறோம். உடைய பிறப்பின் பண்டிகைக்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம். 3 மாதங்கள் இருக்கிறது ஐயா. ஆனால் அநேக மாற்றுத்திறனாளிகளுக்கு உடைய பிறப்பின் நற்செய்தியை சொல்லி, தேவனின் பிறப்பின் நற்செய்தியை சொல்லி ஆண்டவரே அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய தீர்மானிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டும் நேர்த்தியாய் மிக அதிசயமாய் ஆண்டவரே நீ நடத்தி வருகிறீர் ஐயா. கிட்டத்தட்ட 2007 இன்று வரை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை நீங்கள் நேர்த்தியாய் நடத்தி வந்தீங்க ராஜா. எத்தனை நெருக்கடிகள், எத்தனை பொருளாதார பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் மத்தியிலும் அநேக மாற்றுத்திறனாளிகளுக்கு உடைய சுவிசேஷத்தை சொல்லவும், உடைய பிறப்பின் நற்செய்தியை சொல்லவும், அவர்களுக்கு உதவிகளை செய்யவும் தேவனே கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசப்பா ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஊழியங்கள் நடத்தப்படுகிறது, ஜெபங்கள் நடத்தப்படுகிறது, உதவிகள் செய்யப்படுகிறது ஐயா. இயேசப்பா இருந்தாலும் உம்முடைய பிறப்பின் பண்டிகையை முன்னிட்டு ஒரு 1000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழகம் இருக்கு ஆண்டவரே. விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, ஆண்டவரே நாகை மாவட்டம், இந்த பகுதிகளில் நாங்கள் உதவி செய்ய தீர்மானித்திருக்கிறோம். எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். பரத்தில் இருந்த அத்துணை பேருக்கு தேவையான ஆண்டவரே அரிசி, உடை காரியங்கள் சந்திக்கப்படட்டும் ஐயா. உணவு காரியங்கள் சந்திக்கப்படட்டும். இல்லாதவைகளை உருவாக்குகிறவர் நீ உதவி செய்யும் ஐயா. பெயர் சொல்லி அழைத்த தேவனே ஆண்டவரே உம்முடைய ஊழியம் நாங்கள் கவலைப்படக்கூடாது தகப்பனே ஆண்டவரே. ஆனாலும் எங்களை போன்ற சகோதர சகோதரிகளுக்கு நீங்க செய்த தகப்பனே செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். மூன்றாவது, இன்னைக்கு நமக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கிற பாஸ்டர் மனோவாரோஸ் பாஸ்டருக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த திருச்சபை மக்களுக்காக ஜெபிப்போம். மிக நல்ல அருமையான ஒரு இடத்தை ஏசப்பா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஏசப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. சும்மா வாயை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏசப்பா நன்றி சொல்லுங்க. பார்த்தீங்களா, நம்ம 7 மாதங்கள் எப்படிப்பட்ட இடம், இன்னைக்கு ஏசப்பா நமக்கு எப்படிப்பட்ட இடத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு சூழல் இந்த இடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இருக்குங்க, சும்மா கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. அப்போ நமக்கு இந்த இடத்தை இவங்க திறந்து கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த திருச்சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். பாஸ்டருக்காக, அந்த அம்மாவுக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக, பாஸ்டரோடு இணைந்து ஊழியம் செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக, அலுவலர் பணியாளர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்ல. அவங்க ஊழியத்திற்காக அவங்க எங்கெல்லாம் டிராவல் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் தேவநாமம் மகிமைப்படணும். ஜெபம் பண்ணணும். நம்ம எல்லாம் சேர்ந்தவங்களுக்காக ஜெபம் பண்ணோமா? இன்னைக்கு உணவு நோக்கொண்டு அவங்க தான் நம்ம கொடுக்குறாங்க. நம்ம இடத்த மட்டும்தான் நான் கேட்டேன், ஆனால் அவங்க என்ன செய்யணும்னு கேட்கப்படுது. இன்னைக்கு நம்ம உணவு நாங்கள் கொடுக்குறோம் என்று சொன்னாங்க. அப்படியே ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஏசப்பா இந்த திருச்சபை எங்களுக்கு திறந்து கொடுத்திருக்கிறாங்கப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் உங்கள் பிள்ளைங்க மேலே இறக்கப்பட்டு கிருபை பாராட்டி தகப்பனே இந்த அழகான ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறாங்க தகப்பனே. பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்களை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் மகனை பயன்படுத்துங்கப்பா. இன்னும் அநேக லட்சங்களுக்கு பிள்ளைகளை பயன்படுத்துங்கப்பா. அந்த அம்மாவுக்காக ஸ்தோத்திரம், அப்படியே பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இந்த திருச்சபைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு
விசுவாச குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படட்டும், அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. ஐயா உம்முடைய பிள்ளைகளுக்கு இடத்தை திறந்து கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்படை ஊழியத்திலே ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை காண தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த திருச்சபையினுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே இன்னும் திருச்சபை விரிவுபடுத்த அநேக லட்சங்களுக்கு அவர்களை பயன்படுத்துங்க தகப்பனே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க பாவனை உடைய நாமம் மாத்திரமே மேம்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.